ஹாய். நம்ம இன்னைக்கு பனை ஓலையில கொலக்கட்டை பண்ணலாம். பனை ஓலை நொங்குக்காரர் கொண்டு வந்தாரு. இது தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இந்த கொலக்கட்டை ரொம்ப ஃபேமஸ். நம்மளும் இன்னைக்கு ஓலையில செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பனை ஓலை கொலக்கட்டை நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் இப்ப காமிக்கிறேன். இப்ப இது நம்ம கடையில விக்குதுல பச்சரிசி மாவு, அந்த மாவு தான். நான் அந்த மெஷர்மெண்ட் கப்ல 1 கப்பு பச்சரிசி மாவு வச்சிருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு வெல்லம். வெல்லத்துல கல்லு மண்ணு இருக்கும். நம்ம இத சும்மா ஒரு அரை கப்பு இதுல தண்ணி ஊத்தி நம்ம கரைச்சு இத வடிகட்டி வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு அரை டீஸ்பூன் ஏலம் சுக்கு பவுடரு, எள்ளு 2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு, இதெல்லாம் போடணும். இதுதான் அந்த பனை ஓலை. நான் அதை கட் பண்ணி நான் இதை வச்சிருக்கேன். இதுக்குள்ளதான் இதை நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குள்ளதான் நம்ம கொலக்கட்டை மாவு செஞ்சு உள்ள வச்சு இட்லி தட்டுல வச்சு அவிக்கணும். இப்ப நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். இப்போ வறுத்த அந்த பச்சரிசி மாவை நான் இதுல போட்டிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நான் இப்ப வறுத்துட்டு இதுல போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடியும் ஏலை பொடியும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இதுல ஒரு பிஞ்ச் அந்த பிங்க் சால்ட் போடுறேன். இதுல 2 டீஸ்பூன் எள்ளை படபடன் பொரியணும். அவ்வளவுதான். அதை வறுத்துட்டேன். வறுத்து அதையும் இதுல வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கிடுவோம். இப்போ நான் சூடா வெள்ளைப்பாலை வடிகட்டி வச்சிருக்கேன். இப்பதான் அதையும் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை ஊத்தி ஓரளவு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அப்புறம் தேவைப்பட்டா நம்ம ஊத்திக்கலாம். இதை நம்ம சூடா இதுல பிணைஞ்சிடணும். இது கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமா அந்த மாதிரி பிசையணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். இது சூடோட ஊத்துனீங்கன்னா தான் இந்த பக்குவம் கரெக்டா வரும். ஆற முந்தி ஊத்தி பிணைஞ்சிருங்க. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அப்புறம் நீங்க கை போட்டு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஒண்ணு போல. பாருங்க, மாவு நல்லா சாஃப்டா நல்லா வந்துருச்சுங்க. சாஃப்டா நம்ம என்ன உருட்டினோம்னா உருட்ட வரணும், அமுக்கணும்னா அமுக்க வரணும். அந்த மாதிரி இதுதான் பக்குவம். கரெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பனை ஓலைக்குள்ள இதை நம்ம எப்படி வச்சு அவிக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ பனை ஓலையில நம்ம அந்த மாவை எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இப்ப இந்த மாவை எடுத்துட்டு கொஞ்சம் நீளமா அப்படி உருட்டிக்கணும். இந்த இடத்துல இப்படி நீளமா உருட்டிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். உருட்டிட்டு இதுல அப்படி வைக்கணும். காணாததுக்கு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர்றத நீங்க இப்படி எடுத்துடலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ள ஸ்டோர் ஆயிடும். இதை அப்படி அமுக்கிட்டு இன்னொரு ஓலை இதை எடுத்து கட் பண்ணதை எடுத்து இப்படி வச்சு மூடி, நான் பனை ஓலை அந்த வேஸ்ட் மீதி இருந்ததெல்லாம் கிழிச்சு கிழிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இப்படி கெட்டி இருக்கு பாருங்க. இப்படி கெட்டி நம்ம வச்சுக்கிட வேண்டியதான். இப்படியே நம்ம எல்லா ஓலையிலையும் ஃபில் பண்ணிட்டு எப்படி அவிக்கலாங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம கொலக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 1 கப் மாவுக்கு 12 கொலக்கட்டை இதே மாதிரி நம்ம செய்யலாம். அவ்வளவு வருது. இப்ப தண்ணிய கொதிக்க வச்சிருக்கேன். உள்ள துணியும் வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அதுல அடுக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்பதான் தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் கொலக்கட்டைய வைங்க. மீடியம் தீல ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா கொலக்கட்டை ரெடி ஆயிரும். இந்த நிறம் மாறிடும். கொஞ்சம் அந்த ஓலையோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்கும்.
அதுல வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம அதை எப்படி அவிக்கலாம்னு பார்ப்போம். இப்ப தண்ணி நல்லா இருந்தா கொதிச்சு, இப்ப நான் வந்து கொலக்கட்டையெல்லாம் இதுல நான் அடிக்கிறேன். நீங்க இப்படி ஒரு கொலக்கட்டை மேல ஒரு கொலக்கட்டை வச்சு இப்படி கவர் பண்றதுனால அந்த வாசம் வந்து நல்லா இறங்கும். அந்த ஓலையில உள்ள வாசம் வந்து கொலக்கட்டையில நல்லா இறங்கும், நல்ல மனமா இருக்கும். இப்ப நான் எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். இதை மூடிடுவோம். மூடிட்டு இதை நான் மீடியம் தீல வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம 10 மினிட்ஸ் இருக்கட்டும். வெந்தா பிறகு இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப 10 நிமிஷம் நம்ம கொலக்கட்டை வந்து வெந்துருச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்ல ஓலை வந்து நிறம் மாறி இருக்கு பாருங்க. அப்ப வந்து கொஞ்சம் கிரீன் கலரா இருந்தது, இப்ப எல்லோ ஷேட் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்து தர்றேன். இப்ப வந்து கொலக்கட்டை எப்படி இருக்கு அவிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். லேசா நீங்க இதை இப்படி பிடிச்சு இழுத்தீங்கனாலே இது வந்துடும். இந்த 2 பக்கமும் வச்சனால நல்லா மனமா இருக்கு. வாசம், ஓலை வாசம் அப்படி வருது. இந்த இருக்கு பாருங்க, திக்குது. நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த இருக்கு பாருங்க, இப்படி வெந்துருச்சு பாருங்க. நீங்க ஓலையோட இப்படி வச்சிருந்துட்டு சாப்பிடும் போதுல ஒன்னொன்னு உரிச்சு சாப்பிடுங்க. அந்த வாசம் அதுல இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் இதே அளவோட இதே பக்குவத்துல செஞ்சு பாருங்க, சூப்பரா வரும்.